பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 20வது வசனம். Proverbs chapter 16 verse 20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். The one who deals wisely in a matter will find success. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் மூலமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபத்தோட என்னுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து விவேகத்துடன் அந்த காரியத்தை நீ செய். அதுல நீ வெற்றியை காண்பாய், நன்மையை பெற்றுக்கொள்வாய் என்று இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நீங்க தோல்வியே நீங்க சந்தித்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செய்கிற காரியங்கள்ல ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்தி, இயேசுவே இதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு ஞானமா விவேகத்தோட அந்த காரியத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செய்கிற காரியங்களை ஏசப்பா வாய்க்க பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்கின்ற பொழுது நிச்சயம் அதுல நீங்க நன்மையை பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதனால நீங்க செய்கிற காரியங்களை சரியாக செய்யுங்க, ஏசப்பா கிட்ட கேட்டு பண்ணுங்க, விவேகத்துடன் செய்யுங்க. அந்த காரியம் எப்படி செய்யணும், எப்படிலாம் அந்த காரியத்துல சக்சஸ் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேளுங்க, ஆவியானவர்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தினால உங்களை நிரப்புவார். நிச்சயம் நீங்க சக்சஸை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. ஆண்டவரே பிள்ளைங்களை நீங்க ஞானத்தோட, ஆண்டவரே விவேகத்துடன், ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களும் செய்ய நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஏசப்பா கிருபை செய்யுங்க, ஞானத்தினால நிரப்புங்க தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே ஆவியானவர் நீங்க பிள்ளைங்களை கைட் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாமே சரியாக தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டு பண்ணுங்க, விவேகத்தோட பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸை பெற்றுக்கொள்வீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Have a joyful day.